Hi friends, இன்னைக்கு நம்ம செல்ஃப் கண்ட்ரோலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுனா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது நிறைய தடங்கள் வரும். அந்த தடங்கள் வரும்போது நம்மளோட கோலில் ஃபோக்கஸாக இருக்கணும். அப்போது நம்மளோட அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை நம்ம நிஜமாவே நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது. கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ தான் நம்ம செல்ஃப் கண்ட்ரோலில் ஒரு வேலையை நம்ம செய்ய முடியும். ஸோ இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக 3 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். ஒன்றுங்கிறது இம்பல்ஸ். அதாவது இப்போ யாராவது ஏதாவது நம்ம பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனா ஒரு இம்பல்சிவாக நம்ம எதையாவது பண்ணுவோம். ரைட்டா இல்லைங்களா? ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு கடைக்கு இப்படி போயிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு நல்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நம்ம டயட்டில் இருக்கும், ஆனால் அதை பார்த்த உடனே நம்மளை அந்த இம்பல்ஸில் சரி சாப்பிட்றலாம் அப்படிங்கிறது தோணும். ஸோ அந்த இடத்துல நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் பார்க்கணும். அதுதான் இம்பல்ஸ் செல்ஃப் கண்ட்ரோல். ரெண்டாவது அப்படிங்கிறது இமோஷனல் செல்ஃப் கண்ட்ரோல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம யூஸ்வலாக ஒரு ரிலேஷன்ஷிப்ஸில் ஏதாவது ஒரு சண்டை வருது, சச்சரவு வருது அப்படிங்கிற போது நம்ம வாக்குவாதம் நம்ம செய்வோம். ரைட்டா இல்லைங்களா? அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக இருந்து நிஜமாவே நம்ம சொல்கிறது ரைட்டா இல்லையா அப்படிங்கிறது அந்த இமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம பேசுறது, அதுதான் செகண்ட் செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது இமோஷனல் செல்ஃப் கண்ட்ரோல். மூணாவது ரொம்பவே முக்கியமானது மூவ்மெண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். மூவ்மெண்ட் செல்ஃப் கண்ட்ரோலை நம்ம யூஸ்வலாக இப்போ எக்ஸாம் டைம்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம ஏதாவது இந்த சாப்டர் முடிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம ஏதாவது வேலை செய்யணும் அப்படிங்கிறது இருக்கும். இல்லை வேலை செய்யும் போது கூட நம்மளுக்கு இருக்கலாம் இல்லையா, இந்த வேலை செஞ்சதுக்கப்புறம் அந்த வேலை. ஆனால் என்ன ஆகும், ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம்னா நம்ம உடனே சரி இதை செஞ்சிடலாம் அப்படின்னு எழுந்துட்டுருவோம். அப்படி இல்லாமல் நம்ம மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு நான் இந்த வேலையை முடிச்சால்தான் இந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறேன் அப்படிங்கிறத நம்மளோட மைண்டை செட் பண்ணிட்டு அதில் நம்ம ஜெயிக்கிறது தான் நம்ம மூவ்மெண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ செல்ஃப் கண்ட்ரோலில் இந்த 3மே முக்கியம். இம்பல்ஸ் செல்ஃப் கண்ட்ரோல், இமோஷனல் செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் மூவ்மெண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். நீங்களும் இது IEM இந்த 3மே ட்ரை பண்ணி பாருங்கள்.